செய்திகள் வாசிப்பது நிஷா. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது: வருவாய்த்துறை கிராம உதவியாளர் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலை முறை ஊதியம், சட்டப்பூர்வ ஊதியம் வழங்க வேண்டும். எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்ட ஊழியர் மற்றும் காசநோய் தடுப்பு திட்ட ஊழிய பணியாளர், தூய்மை காவலர்கள், மக்கள் நல பணியாளர் மற்றும் புற ஆதார ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். மேலும் மேல்நிலை தொட்டி இயக்கும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், நிலையான ஊதியம் மற்றும் பணிக்கொடை ஊதியம் போன்றவற்றை தமிழக அரசு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பிரேம் ஆனந்த் தலைமை வகித்தார். மேலும் இதில் வாசுகி, வெங்கடாச்சலம், சுசீலா, லோகநாதன், செல்வகுமார், ரவி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று இருந்தனர்.